உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்காவில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கும் தந்தை பெரியார் திருவருட்சிலைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஈரோடு திருப்பூர் மண்டல துணைச் செயலாளர் ஜாபர் அலி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி செயலாளர் அரங்க முதல்வன், மேற்கு சட்டமன்ற தொகுதி செயலாளர் சண்முகம், முன்னாள் மாவட்ட பொறுப்பாளர் ரஞ்சித், ஒன்றிய செயலாளர் சரண், மகளிர் விடுதலை இயக்கம் கீதா, இளையராஜா, நித்யானந்தம், சித்தோடு குமார், ஆதிவள்ளுவன், சபியுல்லா, வெனஸ்குமார், ஆதிவள்ளுவன், சூளை, கென்னடி, அப்சர், ஆட்டோ சையது முஸ்தபா, ஆட்டோ முபாரக், ஆட்டோ முஸ்தபா, சரவணன், வீரா, முரளி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி, மதசார்பற்ற கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தது 2024க்கானது. அந்த வகையில் அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் 2 தொகுதிகள் வழங்கப்பட்டது. ஒன்று விழுப்புரம், இன்னொன்று சிதம்பரம். சிதம்பரத்தில் எழுச்சி தமிழர் அவர்களும், விழுப்புரத்தில் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்களும் கலந்து கொண்டு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். தலைவர் அவர்கள் மற்றும் வெற்றி பெறவில்லை. திமுக தலைமையிலான தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசும் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது. அந்த வகையில் தந்தை பெரியார் அவர்களுக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் மாலையிட்டு மரியாதை செய்வதற்காக இங்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக ஈரோடு கிழக்கு மாவட்டத்தில் கூடியிருக்கிறோம். இது சனநாயகம் வெல்லும் என்றதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். மக்கள் அவர்கள் வாக்களித்தது இந்துத்துவாக்கல்ல, புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான ஒரு வெற்றியாகவே நம்ம கருதுகிறோம். அந்த வகையில் இந்த வெற்றி, மகத்தான வெற்றி, இந்தியாவில் உள்ள அத்தனை மக்களுக்குமான வெற்றி. மோடி அவர்கள் சொன்னார் 140 கோடி மக்களுக்கும் நன்றியை தெரிவித்தார். 140 கோடி மக்களும் மோடி அவர்களையும் பிஜேபி RSSையும் வெறுக்கிறார்கள். அந்த வெறுப்பினுடைய பிரதிபலன்தான் இந்த 40 தொகுதியும் வெற்றி பெற்றது. இது மட்டுமல்லாமல் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணி மிக பெருமையான வெற்றியை பெற்றுள்ளது. துரதிருஷ்டவசமாக கேரளத்தில் மாற்றும் ஒரே ஒரு சீட்டில் அவர்கள் கால் ஊனிவிட்டார்கள். அதுவும் இனி வெல்லாது என்று கூறி இந்த இடத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் தந்தை பெரியார் அவர்களுக்கும் மாலையிட்டு மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்குவதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக இங்கே நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியை கொண்டாடுவதற்கு நாங்கள் மிகப்பெரிய பெருமைப்படுகிறோம். வெற்றி பெறுவதற்காக நாங்கள் RSS, பிஜேபி வேரை ஊணுவதற்கு மட்டுமல்ல, வேரை அறுப்பதற்காக இன்னும் நாங்கள் பாடுபடுவோம் என கூறி இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து நாகை வண்டிப்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நாகை சட்டமன்ற தொகுதி செயலாளர் தளபதி அறிவழகன் தலைமையில் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இதில் நாகை சட்டமன்ற தொகுதி துணைச் செயலாளர் சுரேஷ், ஒன்றிய துணைச் செயலாளர் ஐகவி,
ஒன்றிய துணை செயலாளர் செல்வகுமார், மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் எழிலரசன், தொழிலாளர் ஒன்றிய அமைப்பாளர் ஜெயக்குமார் மற்றும் கார்த்தி, முருகன், மணி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து திருப்பத்தூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேலூர் மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இதில் திருப்பத்தூர் நகர செயலாளர் ஆனந்தன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் பார்த்திபன், மாவட்ட இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் கோகுல் அமர்நாத், மாவட்ட தொழிலாளர் விடுதலை முன்னணி பொருளாளர் காக்கனாபாளையம் பலராமன், திருப்பத்தூர் நகர முன்னாள் துணை செயலாளர் விஜயகுமார், நகர நிர்வாகிகள் விக்கி என்கிற விக்னேஷ், பாலா, ஒன்றிய செயலாளர்கள் ஓவியர் அண்ணாமலை, பாஸ்கரன் என்கிற பகலவன், சக்தி வளவன், ரமேஷ் மற்றும் திருப்பத்தூர் ஒன்றிய இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை செயலாளர் திருமாவிமல், மாடப்பள்ளி மகேந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சாதாரண மக்களாகிய ஜனநாயக சக்திகள் வென்றிருக்கிறார்கள். இந்தியாவை கடந்த 10 ஆண்டுகளாக இருந்த ஆட்சி நடத்திக் கொண்டிருந்த மோடியை வீழ்த்த வேண்டும் என்று போராடி இந்தியா கூட்டணி இன்றைக்கு ஆட்சி அமைக்கப் போவது உறுதியானாலும் இன்றைக்கு எழுச்சி தமிழருடைய வெற்றி தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார். ஒடுக்கப்பட்ட மக்களை விடுதலைக்காக போராடிய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கடந்த 35 ஆண்டுகால போராட்டத்தின் தியாகத்தின் வெற்றியாய் இன்றைக்கு சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலும் தலைவர் எழுச்சி தமிழர் சிதம்பரத்திலும் எழுத்தாளர் அண்ணன் பொதுச் செயலாளர் அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் விழுப்புரத்திலும் வெற்றியிருக்கிறார்கள். அந்த வெற்றியினை கொண்டாடுகின்ற வகையிலும் வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி சொல்லுகின்ற விதத்திலும் இன்றைக்கு நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைமுறை வைத்த மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற வகையில் இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளின் வெற்றியை விடுதலை சிறுத்தைகளின் போராட்ட களத்திலே கிடைத்திருக்கின்ற அங்கீகாரத்தை இன்றைக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தின் சார்பிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை மற்றும் மின்வாரிய அலுவலகம் எதிரே உள்ள தந்தை பெரியார் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர்கள் இளமதி அசோகன், வெள்ளை நெஞ்சன், தமிழ்ச்செல்வன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை நகர செயலாளர் அண்ணாதுரை முன்னிலை வகித்தார். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, முகாம் பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இந்திய கூட்டணியின் சார்பில் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட ஜனநாயக சக்திகளை ஒன்றிணைத்து இந்த தேர்தலிலே நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டோம். அதில் 2 தொகுதிகளிலே பானை சின்னத்தில் போட்டியிட்டு சனாதனத்தை வேறறுத்து இன்றைய தினம் பானை சின்னத்தை நிரந்தரமாக வெற்றி வாகை சூடியிருக்கின்றோம். எழுச்சி தமிழர் அவர்களும் எங்களது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ரவிக்குமார் அவர்களும் வென்றெடுத்திருக்கின்றார்கள். தமிழக மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சனாதனத்தை வேறறுத்து சமூக நீதியை கட்டி காத்திருக்கின்றார்கள். வாக்களித்த வாக்காளர்கள் அனைவருக்கும் புதுக்கோட்டை மாவட்ட ஒருங்கிணைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புதுக்கோட்டை மாவட்டம் திராவிடதி கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கட்சிக் கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். வடக்கு மாவட்ட துணைச் செயலாளர் சந்திரபாண்டியன் தலைமையிலும் கரம்பக்குடி ஒன்றிய செயலாளர் செல்வரத்தினம் முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம் வந்தவாசியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இணைச் செயலாளர் விஜய் தலைமையில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து பானையை ஊர்வலமாக எடுத்துச் சென்று பழைய பேருந்து நிலையம் தேரடி மற்றும் புதிய பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மண்டல துணைச் செயலாளர் மேத்தா ரமேஷ், தொகுதி துணைச் செயலாளர் வீரமுத்து, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் டேனியல், பஞ்சமை நில மீட்பு மாவட்ட அமைப்பாளர் விநாயகம், நகர துணைச் செயலாளர் காளிதாஸ், குங்கர்ஷா, ரமேஷ், சங்கர், தங்கதுரை, மார்டின், கோபி, ராஜா, தாமஸ், குமார், டேவிட், கங்காதரன் ஆதி, மதன், பிரசாந்த், செல்வராஜ், தெல்லூர் ஹரி, இளஞ்செழியன், சலுகை பிரபு, பொன்னூர் சங்கர், வெங்கனும் பிரபா, ரியாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மதுரை ஒத்தக்கடை பேருந்து நிலையம் முன்பு ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம் தலைமையில் மேள தாளத்துடன் பட்டாசு வெடித்து கொண்டாடப்பட்டது. இதில் ஒன்றிய பொருளாளர், மாவட்ட அமைப்பாளர் குமார் வளவன், ஒன்றிய துணைச் செயலாளர் மணிகண்டன், சிறுத்தை கனி, ரேவதி கடம்பு, முருகன், ராமச்சந்திரன், முதல்வன், மணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார், கரூர் பாராளுமன்ற தொகுதியில் ஜே ஜோதிமணி ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பேருந்து நிறுத்தத்தில் கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மேற்கு ஒன்றிய செயலாளர் வன்னியரசு தலைமையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். இதில் கிருஷ்ணராயபுரம் பேரூர் செயலாளர் உதயநிதி, பழைய ஜெயங்கொண்டம் பேரூர் செயலாளர் முருகேசன், 13வது வார்டு கிளை செயலாளர் பார்த்திபன், சங்கர், வீரமணி, பெரியசாமி, நாகராஜ், பெருமாள், ஸ்டாலின், கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார், கரூர் பாராளுமன்ற தொகுதியில் ஜே ஜோதிமணி ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள வளையமாதேவி பகுதிகளில் அம்மன்குப்பம் ஊராட்சி மன்ற தலைவரும் தேர்தல் பொறுப்பாளருமான அப்பா ரவிக்குமார் தலைமையிலும் புவனகிரி விசிக மேற்கு ஒன்றிய செயலாளர் சாமிநாதன் முன்னிலையிலும் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. சிறப்பு அழைப்பாளராக புவனகிரி மேற்கு தேர்தல் பொறுப்பாளர் கிளாங்காடு வெங்கடேசன், ஒன்றிய கவுன்சிலர் நடராஜன், முகாம் செயலாளர் சதீஷ், சக்திவேல், செந்தில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிதம்பரம் பார்லிமெண்ட் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் 1,50,000 ஓட்டு வாக்கு வித்தியாசத்தில் அமோக வெற்றி அடைந்ததை கொண்டாடும் விதமாக அம்மன்குப்பம் ஊராட்சியில் கொண்டாடப்பட்டது. வாக்களித்த அனைவருக்கும் மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துள்ளது.
மக்களவைத் தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் தொகுதியில் கட்சியின் பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பானை சின்னத்தில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்றதை அடுத்து தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அரசு தலைமை மருத்துவமனை எதிரில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலை அருகில் ஒன்று கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இதில் பென்னாகரம் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறியாளர் கருப்பண்ணன், ஆட்டோ நாகராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றதையொட்டி ராணிப்பேட்டை முத்துக்கடையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ராணிப்பேட்டை மத்திய மாவட்ட செயலாளரும் ராணிப்பேட்டை நகரமன்ற துணைத் தலைவருமான சீமா ரமேஷ் கர்ணா தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் மண்டல துணைச் செயலாளர் தமிழ், முன்னாள் மாவட்ட செயலாளர் குண்டா சார்லஸ், மாவட்ட தொகுதி செய்தி தொடர்பாளர் விசாரம் சசிகுமார், செயலாளர் ராஜா, துணைச் செயலாளர் சுரேஷ், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அப்புக்குட்டி, நித்யானந்தன், மாநில நிர்வாகிகள் அருளீஸ்வரன், சேகர், ராமச்சந்திரன், ராஜா, நகர ஒன்றிய செயலாளர்கள் ராஜசேகர், கோடீஸ்வரன், ஜெயவேலு, சவுந்தர், பாலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் திருச்செந்தூர் பேருந்து நிலையம் முன்பு தூத்துக்குடி தென்காசி மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் தலைமையில் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இதில் கருத்தியல் பரப்பு மாநில துணைச் செயலாளர் தமிழ்குட்டி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் ராஜ்குமார், சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட அமைப்பாளர் தமிழ் பரிதி, செய்தி தொடர்பு மையம் மாவட்ட அமைப்பாளர் வேம்படி முத்து, உடன்குடி ஒன்றிய பொருளாளர் டேவிட் ஜான் வளவன், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட துணை அமைப்பாளர் கோட்டை திருநந்தன், திருச்செந்தூர் நகர செயலாளர் உதயா, ஒன்றிய துணைச் செயலாளர்கள் நடுவை கண்ணன், கீழூர் சிவன்ராஜ், திருவைகுண்டம் ஒன்றிய பொருளாளர் பால் வனவளவன், இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை திருவைகுண்டம் தொகுதி செயலாளர் கருவை பிரபு, திருச்செந்தூர் நகர துணை செயலாளர் தாமரை, மீனவர் மேம்பாட்டு பேராயம் மாவட்ட துணை அமைப்பாளர் முருகேசன், தொண்டர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் தமிழ் வளவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 24 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் கூட்டணி கட்சிகள் அனைத்தும் இணைந்து போட்டியிட்டு இன்றைக்கு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சிதம்பரம், விழுப்புரம் ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு 2 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் இன்றைக்கு வெற்றி வாகை சூடியிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தேர்தல் அங்கீகாரம் இந்த தேர்தலில் கிடைத்திருக்கிறது. இந்த மகிழ்ச்சியான நாளை, விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்ற நாளை, தேர்தல் அங்கீகாரம் பெற்ற நாளை தமிழகமெங்கும் விடுதலை சிறுத்தைகள் வெடிவெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடி வருகிற வேளையில் திருச்செந்தூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வெடிவெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்குகிற நிகழ்வை ஒருங்கிணைத்து நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தஞ்சை மாநகர மாவட்டத்தின் சார்பில் மறியலில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாநகர மாவட்ட செயலாளர் இடிமுரசு இலக்கண்ணன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது.
செலுத்தப்பட்டது. பின்னர் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இதில் நில உரிமை மீட்பு இயக்க மாநில துணை செயலாளர் வீரன், வெற்றிவேந்தன், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் சொக்கா ரவி, தங்க முருங்கானந்தம், மாவட்ட துணை செயலாளர் ஆதவன், ஒன்றிய செயலாளர்கள் மரியல் வினோத், சிவாஜி, ஆண்டவன், அரங்ககுரு, ரவி, நாடாளுமன்ற துணை செயலாளர் கிள்ளி வளவன், முன்னாள் நகர செயலாளர் மார்டின், நகர துணை செயலாளர் மெடிக்கல் கோபி, தலித் பிரபாகரன், நாஞ்சி, கலைமாறன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து தேனியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் ரபீக் தலைமையில் இனிப்புகள் வழங்கி பட்டாசுகள் வெடித்து கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நகர செயலாளர் ஜோதி முருகன், ஒன்றிய செயலாளர் ஆண்டி மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்வாணன், நாகரத்தினம், கோமதி ஆனந்தராஜ், சுசி தமிழ் பாண்டியன், முத்துராமன், ஆண்டவர், குழந்தைராஜ், தொல் தளபதி, பவானி முருகன், ஜாஃபர் சேட், சையத் இப்ராஹிம், முருகன், சந்தானம், பாலன், பஞ்சவர்ணம், கனி, ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சி என்ற அங்கீகாரம் பெற்றதை ஒட்டியும் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் தபால் நிலையம் அருகில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாவட்ட செயலாளர் அரவிந்த் குமார் தலைமையில் மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இதனையடுத்து பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இதில் மண்டல செயலாளர் சதா சிவகுமார், மாவட்ட தொகுதி செயலாளர் இளந்தென்றல், மோட்சன குணவளவன், முன்னாள் மாவட்ட செயலாளர் அவர்கள் கோட்டை ராஜமாணிக்கம், கராத்தே தமிழ்ச்செல்வன், பரமேஸ்வரி உஞ்சை அரசன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் வெற்றி செல்வன், பட்டுக்கோட்டை தொகுதி செயலாளர் சக்கரவர்த்தி, ஒன்றிய செயலாளர்கள் மதுக்கூர் செல்வராஜ், மகேந்திரன், சசிகுமார், நாகேந்திரன், செந்தில்குமார், நகர செயலாளர் மார்க்கோ பிரபு, மாவட்ட பொறுப்பாளர்கள் வெற்றி நிலவன், ராஜலிங்கம், பொறியாளர் விமல்ராஜ், செந்தில்குமார், அன்பு மணிரத்தினம், செல்லமுத்து, ஒன்றிய பொறுப்பாளர்கள் முதல் சேதி மதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சி என்ற அங்கீகாரம் பெற்றதை ஒட்டியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடலூர் மாவட்டம் புவனகிரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள எறும்பூர் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்தும் மரியாதை செலுத்தப்பட்டது. புவனகிரி மேற்கு ஒன்றியம் தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர் கிளாங்காடு வெங்கடேசன் தலைமையிலும் புவனகிரி விசிக மேற்கு ஒன்றிய செயலாளர் சாமிநாதன், ஒன்றிய துணை செயலாளர் வினோத் பாபு முன்னிலையிலும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இதில் ஒன்றிய கவுன்சிலர் நடராஜன், தோமுச ராஜாராமன், பொன் வெங்கடேன் மணிமாறன், விசிக முகாம் செயலாளர்கள் பழனி, பிரபு, ராஜீவ்காந்தி, ஜெயசீலன், கலைச்செல்வன், அபினேஷ், அருளரசன், மணிகண்டன், அஜித், கோகுல்,
புகழ், நகர துணை செயலாளர் ராஜ்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 40 தொகுதிகளும் அமோக வெற்றி பெற்றுள்ளது. கூட்டணியின் தமிழக தலைவரான மு.க. ஸ்டாலின் அவருடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் 1,35,756 வாக்குகள் பெற்று அபார சாதனை வெற்றி பெற்றுள்ளார். எழுச்சி தமிழர் அவருடைய வெற்றியையும் நமது இந்தியா கூட்டணி வெற்றியையும் கோலாகலமாக புவனகிரி ஒன்றியம் மேற்கு ஒன்றியத்தில் காலையிலிருந்து இனிப்பு வழங்கியும் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கியும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த மலைமாதேவி, அம்மன்குப்பம், எறும்பூர் பகுதிகளில் இதுவரை இனிப்புகள் வழங்கி கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அடுத்தது எம்ஆர்கே கூட்டு சக்கராயிலும் கொண்டாட உள்ளோம். வெற்றிக்கு உழைத்த கூட்டணி கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகள், மாவட்ட அமைச்சர், வேளாண் துறை அமைச்சர் அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வம், கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள், நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்தும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில அந்தஸ்தை பெற்றதையொட்டியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அண்ணா சிலை அருகே பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. இதில் வடக்கு மாவட்ட செயலாளர் சிசு இளைய கௌதமன், மாநில தொண்டரணி துணை செயலாளர் அருள்தாஸ், இஸ்லாமிய பேரவை மாநில துணை செயலாளர் விஸ்டம் கமருதீன், திருப்பத்தூர் ஒன்றிய அமைப்பாளர் மணமேல் சந்திரன், முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் கனகு ரவி, சுண்ணாம்புரிப்பு ஊராட்சி மன்ற தலைவர் மூர்த்தி, முன்னாள் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி தம்பி ஆறுமுகம், மாநில பேச்சாளர் வீரபாண்டியன், முன்னாள் ஒன்றிய துணை செயலாளர் சேகர், தலித் ஆனந்த், திருப்பத்தூர் முத்தரசன், முருகன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சார்பில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட விசிக பொதுச் செயலாளர் துரை ரவிக்குமார் ஆகியோர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து, திருச்சி மேற்கு மாநகர மாவட்டத்தின் சார்பில் மாநகர மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் தலைமையில் திருச்சி அரிஸ்டோ ரவுண்டானாவில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் உருவச்சிலைக்கும், மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தந்தை பெரியார் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருச்சி கரூர் மண்டல செயலாளர் தமிழமுதன், மாநில நிர்வாகி அரசு, நிர்வாகிகள் காட்டூர் ஃபெரோஸ்கான், அஷ்ரப் அலி, ஃபரஸ்கான், ரஹீம், அண்ணாதுரை, சிறுத்தை சதீஷ், ஜெயக்குமார், விடுதலை ரகு, செல்வம், சந்திரமோகன், முருகேசன், உசேன் அப்பாஸ், வேல்முருகன், மாரியப்பன், மங்களம் ரஃபீக், ஏர்போர்ட் சதீஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் இந்தியா கூட்டணி 40க்கு 40 வென்றெடுத்திருக்கோம். ஜனநாயகத்தை பாதுகாத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகளுக்கு 33 ஆண்டுகால உழைப்புக்கான ஒரு அங்கீகார பான சின்னத்தை வென்றெடுத்திருக்கோம். தலைவர் அவர்களின் மிக கடின உழைப்பால் விழுப்புரமும் சிதம்பரமும் அமோக வெற்றியை பெற்றிருக்கோம். தமிழக மக்கள் வெற்றியை கொண்டாடும் வகையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் தந்தை பெரியார் அவர்களுக்கும் திருச்சி மாநகர மாவட்டம் மேற்கு சார்பாக பொறுப்பாளர்களோடு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி ஸ்வீட்டு வழங்கியிருப்போம், இனிப்பு வழங்கி கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.